வெல்கம் டு அன்புடன் அறிவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் என்ன சாப்பாடு பார்க்க போகிறோம்? தட்டைப்பயிர் சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருளை ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். இது வந்து நம்ம அரைக்க போகிறதுங்க. பூண்டு பாருங்கள் இவ்வளோ, சோம்பு 1 டீஸ்பூன், கசகசா சும்மா லைட்டாங்க, பட்டை கொஞ்சமாக, கிராம்பு கொஞ்சமாங்க, இவ்வளோதாங்க. இது அரைக்கிறதுக்காகங்க. அடுத்தது பெரிய வெங்காயம் 2ங்க, நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலைங்க, வரமிளகா ஒரு 2, தக்காளி 4 போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம 1.5 டம்ளர் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேங்க. 1.5 டம்ளர் நான் போடுற அரிசி டம்ளருக்கு 1.5 டம்ளரில் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டை போட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம சாப்பாடு தாளிக்க போயிடலாங்களா? வாங்க தாளிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கிறேங்க, எனக்கு கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்காங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ பெரிய வெங்காயம் ஜாயின் பண்ணிக்கலாங்க. நீல வாக்கில் இருக்கிறது 2, கொஞ்சம் வெங்காயம் கலர் மாற வரைக்கும் விட்டுட்டு அது கூட கருவேப்பிலை, வரமிளகா எல்லாம் போட்டுக்கலாங்க. இன்றைக்கி வந்து 1 டம்ளர் நான் சொல்கிறேங்க. 1.5 டம்ளர் வந்து நான் ஊற போட்டிருக்கேன். அதுக்கு வந்து எவ்வளோ தட்டைப்பயிர் போடணும்னா அதே டம்ளரில் 3/4 டம்ளர் தட்டைப்பயிர் போட்டு ஊற வச்சுக்கலாங்க. தட்டைப்பயிர் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. அரிசி ஊற வைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா தட்டைப்பயிரை வந்து ஒரு 3 விசில் விட்டுட்டு எடுத்து அந்த தண்ணியை வந்து நம்ம அரிசி அளந்து ஊற்றுற தண்ணியோடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுத பூண்டை வந்து வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் அதையும் போட்டு நம்ம நல்லா தாளிச்சு விட்டுடலாங்க. இப்போ அந்த பூண்டு இதோடைய பச்சை வாசம் போகட்டும், அது வரைக்கும் வணக்கி விட்டுட்டு தக்காளியை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இத்தனை தக்காளி போட்டு நீங்கள் தட்டைப்பயிர் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணி பாருங்கள். சூப்பராகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் உங்களுக்கு பிடிக்கும். குட்டி குட்டி பழமாக 4 பழங்க, அதையும் போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. இப்போ சாப்பாடுக்கு தேவையான உப்பே நம்ம போட்டுக்கலாம். பத்தலைன்னா கடைசி ஸ்டேஜில் நம்ம பார்த்து செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாங்க. இப்போ தேவையானது உப்பை ஃபுல்லாக போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூனுங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே விடுங்க, வதக்கி வரட்டும். அதுக்கப்புறம் தக்காளியை பார்த்து கொட்டி விட்டிங்கன்னா கிரேவி பதத்துக்கு வந்துடுங்க. 1.5 டம்ளர் இன்றைக்கி நான் செய்கிறதுங்க. அதுக்கு வந்து 3/4 டம்ளர் தட்டைப்பயிர் போட்டிருக்கிறேனுங்க. தட்டைப்பயிர் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டுனுங்க. அதுக்கப்புறம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுடுங்க. 2ம் இப்போது ஈக்குவலாக ஊறிடுச்சுங்க. நான் செய்ய வந்துட்டேன். உங்களுக்கு அப்படி டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் தட்டைப்பயிரை வந்து 3 விசில் விட்டு கூட எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை இந்த நாம் சாப்பாட்டுக்கு ஊற்றுற தண்ணியோடையே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சுத்தமான தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுவணுங்க. இன்றைக்கி வந்து 1.5 டம்ளர் அப்படிங்கிறதுனால 6 டம்ளர் தண்ணி எடுக்கிறேனுங்க. ப்ளஸ் தட்டைப்பயிரும் இருக்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து நான் 6.5 டம்ளர் இன்றைக்கி நான் தண்ணி ஊற்றி வைக்கிறேனுங்க. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன அப்படின்னா, நான் வந்து சாப்பாடு நல்லா இஞ்சினதுக்கு அப்புறம் தான் மூடி போடுவேனுங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் மூடி போடுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான அளவு எப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க. நான் எப்போவுமே சாப்பாடு நல்லா இஞ்சி விட்டு தான் மூடி போடுவேனுங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம குழம்பு மிளகு வடிங்க, அதைத்தான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப உங்கள் குழம்பு மிளகு பொடி எந்த அளவுக்கு காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதையும் போட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கங்க. மிளகு பொடி போட்டிருக்கோம், அது கொஞ்சம் வெந்து வரட்டும். நீங்கள் பார்த்துக்குங்க, உப்பு காரம் பார்த்துட்டு எது தேவையோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாப்பாடு நம்ம தண்ணி எப்படி ஊற்றி வச்சோம், இப்போ எப்படி எந்த அளவுக்கு தண்ணி இஞ்சி சாப்பாடு இதாகிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இந்த அளவு ஸ்டேஜ் வர வரைக்கும் நான் விட்டுட்டு தான் மூடி போடுவேங்க. இப்போ மூடி போட்டு 3 விசிலுங்க விட்டு இறக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், சாப்பாடு சும்மா கமகமகமான ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க தட்டைப்பயிர் சாப்பாடு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க தட்டைப்பயிர். இந்த வீடியோ மாதிரியே பருப்புஞ்சாப்பாடுக்கு வந்து நான் துவரம் பருப்பும் பாசிப்பருப்பு 2ம் போட்டு செஞ்சு காட்டிக்கிற வீடியோவும் என்னுடைய சேனலில் இருக்குதுங்க. அதையும் போய் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் கைஸ்.